காடு தான் கடந்து ஈசமுள்ள ஐயானோ தான் கடந்தே ஐயானோ தான் கடந்தே மாயாண்டி ஏகிவாரா ஐயானோ தான் கடந்தே ஐயானோ தான் கடந்தே மாயாண்டி ஏகிவாரா. மையானம் கடந்து சரி பேச்சு மாயாண்டி எங்க வராங்க? வருகிறார்கள். கைலாசத்துல வந்து பார்த்தார். கைலாயத்துல வந்து பார்க்க அவர் சுடுகாட்டுக்கு போகும்போது எப்படி போனாரு? சுடுகாட்டுக்கு போகும்போது பனைமரம் போல போனாரு. இப்ப தொட்டில படுக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தை போல வராரு தான். ஆமா 5 வயது சிறுவர் போல. பனைமரம் போல் இருந்தவர் பாலகனா வடிவெடுத்து கோபுரமாய் இருந்தவர் குழந்தையா வடிவம் எடுத்து தொட்டில வந்து படுத்தாரு. சும்மா இருக்க மாட்டாரு. தொட்டில படுத்து சும்மா கடந்தோம்னு சொன்னா கொண்டு வந்தாரு பாத்தியா? சரி என்னது என்னது? மணிக்கொடலு. மணிக்கொடலு மட்டுமா? தொட்டில அலங்காரம் பண்ணி வைக்காரு. அது மட்டுமா? என்ன இன்னொன்னு உருட்டி உருட்டி கொண்டு வந்தாரு. பிணங்களை கட்டி கட்டியா கொண்டு வந்தாரு. அது என்ன செய்யற? தலவாணியா வைக்கும். ஓ தலவாணி. ஆமா நல்லா இருக்குல்ல. அப்படி ரத்தவரி கோலத்தோட தொட்டில படுத்திருக்காங்க. ரத்தவரி கோலத்தோட ஆங்காரமா இருக்கிறான். ஆமா மையானம் போனது பகவான் அறியணும். ஆமா நம்ம சுடுகாடு போனது தாய் பார்வதி அறியணும். நம்ம பிணத்தை தின்றது ஆமா பார்வதி அறிஞ்சே இந்த தின்னும். உலகமே அறியணும்னு சொல்லி சும்மா தொட்டில கிடந்தா பார்வதிக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சோம்பேறி நினைச்சிருவாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை ஒரு நாட்டுல வீட்டுல ஊர்ல என்ன திங்கும்? என்ன திங்கும்? ஒரு பால் சாப்பிடும், ஹார்லிக்ஸ் சாப்பிடும். பால் சாப்பிடும், ஹார்லிக்ஸ் சாப்பிடும். இட்லி சாப்பிட கண்டிருக்கோம், தோசை சாப்பிட கண்டிருக்கோம். தோசை சாப்பிடும். பிணத்தை சாப்பிட கண்டிருக்கோமா? அடேங்கப்பா ஒரு குழந்தை பிணத்தை சாப்பிடும் ஐயா. எல்லாரும் சாப்பிட முடியுமா? முடியாது முடியாது. இவன் யாரு? இவன் யாரு யாரு? கீழே பிறந்தவன். ஆடு சாப்பிடுவோம், கோழி சாப்பிடுவேன். ஆமா பிணத்தை சாப்பிட முடியுமா நம்மளால? பண்ணியவே சாப்பிட முடியாது. முடியாது முடியாது. அவள் சாப்பிடுவானே. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசிச்சு சாப்பிட்டுருவோம். சரி மாயாண்டி பிணத்தையே சாப்பிடுவான். பிணத்தையே சாப்பிடுவாருப்பா. அப்போ பார்த்தார் மாயாண்டி. மாயாண்டி அழுத பிள்ளை போல கூச்சல் இடுகிறாரு. அழுத குழந்தை போல தொட்டில படுத்து கூச்சல் இடுகின்ற பார்த்து மாயாண்டி சொடல. ஆமோ ஆமம்மா அப்படி அழும் பொழுது சரி பார்த்தா பார்வதி. பார்வதி என் பிள்ளை எப்போ தொட்டில போட்டேன்? தொட்டில போட்டு என்ன நேரம் அவன் கூட விளையாண்டதுதான் போச்சு. ஹலோ அப்ப பார்த்தா பார்வதி சொடலை எப்போ தொட்டில போட்டேன்? அப்ப என் பிள்ளை தொட்டில போட்ட நேரம் காணாத. இப்பதான் அழுவுதான் போல. நாடகமே அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு சரி என்று சொல்லி பிள்ளைய தூக்க வரணும்னு சொல்லி தொட்டில வந்து கையத்தான் போட போறா. மேல என்ன வாட அடிக்கி நீ எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா. நீ எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா. மேரி எல்லாம் மேரி எல்லாம் மாமிசத்தை கண்டாரையா கண்டாரையா. மாமிசத்தை கண்டாரையா கண்டாரையா. கிட்ட போக முடியல. ஐயோ தெய்வமே. திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்கிறது. மூக்க பிடிக்க முடியலம்மா. என்ன தாயி? மூக்க பிடிக்க முடியல. சவவாட படவாட மையானக்கர வாட அடிக்கி. ஆண்டவா பகவானே. ஆண்டவனே பகவானே. பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்து நீ கொடுக்கலாமா? மைந்தனவரம் கேட்டதற்கு இப்படி மாமிசம் திங்கக்கூடிய குழந்தையை கொடுக்கலாமா? குழந்தை வரம் கேட்டதற்கு ஆமா ஒரு ரூபமா இருக்கான அந்த பிள்ளை கொடுக்கலாமா? இல்ல மாதிரியா இருக்கா? கீமூட்டி பார்வை பார்க்கும் போது நினைச்சேன். சரி கீமூட்டி பார்வை பார்க்கும்போது பிள்ளை மாதிரி இல்ல பேய் மாதிரி எல்லாம் முழிச்சான். பேய் மாதிரி முழிக்கான். ஆமா அப்ப பார்த்தா பார்வதி. பார்வதி நீ எத்தனை நாள் பிள்ளை கேட்ட? 8 நாளைக்குள்ள கேட்டேன். 10 மாசம் சுமந்து பெற்றாலே அந்த பிள்ளை அரைகுறையா பிறகு. ஆமா சுவாமி 8 நாள் பிள்ளை அப்படித்தான் இருக்கும். ஒரு அவசரத்துல கேட்டுட்டு சுவாமி. அவசர குழந்தை வாய் எப்படிலாம் போதும் அது மாதிரி இந்த பிள்ளை வாயும் போகுது. பண்ணி காமிக்க மிமிக்ரி. ஆமா மிமிக்ரி பண்ணி காமிக்க. அவன் பார்வை கரட பார்வை. ஆமா கிளைக்கு ஆகாது. ஆகவே ஆகாது. அப்ப பகவான் சொல்லுறாரு என்ன சொல்லுகின்ற? பார்வதி 8 நாளைக்குள்ள பிள்ளை தந்தா சிறுமதான் இருக்கும் பெருமை இருக்காதுன்னு சொன்னா. ஆமா அவன் ஈசனே. இப்ப அப்படித்தானே இருக்கு. 8 நாளைக்குள்ள பிள்ளை கிடைச்சுனா இவன மாதிரி தான் இருக்கும். சரி பகவானே. சரி தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுட்டேன். ஆமா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். சரி அதாவது சாந்து சவாது மணக்கக்கூடிய கைலாசம் இது. சரி இங்க வந்து சவவாடியை கலந்துட்டான். ஆமா அமையா.
இருப்பதனால இந்த பிள்ளை இனி கைலாசத்தில் இடம் இல்ல. இடம் இல்ல. அப்படி மிஞ்சி இருப்பவனு வச்சுக்கோ. என்ன கழுதையை குருதையாக்குவான். சரி. வைக்கப்படப்ப மாப்பிள்ளை ஆக்கி கண்ட ரேட்டுக்கு வித்துருவான். அது மட்டும் ஐயா கைலாசத்தை பட்டா போட்டுருவான். சுடுகாட்டுக்கு போயிட்டு பணத்தை ஊற அள்ளிட்டு வந்து போட்டோம்னா ஒருத்தர் உள்ள குடியிருக்க முடியாது. அந்த ஒரு கிழவி 80 வயசு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி. சீட்டு வந்து மொத்துன்னு போட்டுருவான். ஆமோ அமைய போட்டாச்சுன்னா தான் கைலாசம் என்ன ஆகும்? வேதமாயிருமே. அடடா இன்னைக்கு பணம் இருந்துச்சு, பணத்தை சாப்பிட்டான். சரி. நாளைக்கு பணம் கிடைக்கலனா நம்ம ரெண்டு தான் அடிச்சிருவோம். நம்மள கூட சாப்பிட்டாலும் சாப்பிட்டுறோம். யாருன்னு இருக்கு. அதனால சரி பார்த்தார் பகவான். ஆமாஹா. என் மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, இந்த சாந்து சவாதம் வளர்க்கக்கூடிய கைலாசத்துல சவாடைய கலந்ததுனால கைலாசத்துல உனக்கு இடம் இல்ல. இடம் கிடையாது. அப்பா என்ன உனக்கு வேணும்னா பிறகு செய்வீங்க. சரி. வேண்டாம்னு சொன்னா அப்ப தூர பத்துவீங்க. பத்தணும்னு சொன்னா பிள்ளையா இல்ல வேற என்னதுமா? பிள்ளை நினைச்சீங்களா உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு உங்க சௌரியத்துக்கு செய்வீங்க. அதாவது இந்த கைலாசத்தை விட்டு நான் போக மாட்டேன். சரி. நான் உங்க பிள்ளையா இருந்தா. ஆமா, கடவுள் பிள்ளை சுடலைன்னு சொல்லுவது உண்மைன்னு சொன்னா ஆமா என்ன செய்யணும்? கைலாச வாசல்ல 8 நாளா காப்பு கட்டி நோன்பு இருந்து எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். அப்படி கோவில் கோடை நடத்தி தந்தீங்கன்னு சொன்னா சரி இந்த கைலாசத்தை விட்டு போறேன்ப்பா. இல்லன்னு சொன்னா கைலாசத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த புலோகத்துல கிடக்க செத்த பிணங்களை எல்லாம் கைலாசத்துல கொண்டு வந்து குமிச்சு போடுவேன். சந்தனமும் சவ்வாது இறக்கக்கூடிய இடத்துல சவவாடே அடிக்க வைப்பேன். ஆமா சரி. சரிப்பா. என்ன கேட்டபடிக்கு உனக்கு போதான் கோவில் கூட போட்டு தாரேன். சரி. எனக்கு எப்படி கோவில் கூட போடுவேன்? எப்படி போடணும்? முதல்ல ஒரு பீடம் போடு. ஆமா. நல்ல நாள் பாத்துக்கப்பா. நல்ல நாள் பார்த்தாச்சு. வெள்ளிக்கிழமையா இருக்கணும். சரியா? வெள்ளிக்கிழமை தான் மாயாண்டிக்கு உகந்த நாள். நல்ல நாள் இன்னைக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பீடம் போட்டு சரி என்ன செய்யணும்? வியாழக்கிழமை குடியலப்பு வைக்கணும். ஓ, வியாழக்கிழமை குடியலப்பு. வெள்ளிக்கிழமை மதிய கூட கொடுக்கணும். மதிய கூட சந்தோஷமா ஏத்துக்க. ஆமா சரி. அப்பதான் பார்த்தேன். ஆமா எனக்கு வெள்ளிக்கிழமை மதிய கொடை கொடுக்கணும். மதிய கொடை கொடுக்கணுமே. வெள்ளிக்கிழமை இரவு சரி என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பணும். நான் அனுப்புறேன். படப்பு போடணும். சரி. என்ன படப்பும்மா? பச்சை படப்பு ஒரு கற்கல்ல போடு. சரி. சாம்போல ஆமா அசைவ படப்பு போடு. ஓ, சாம்போல உனக்கு அசைவ படப்பு போடணும். போட்டுட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வரவே தாராளமா போ. படப்பு கரெக்டா இருக்கணும். ஆமா, நேரம் தவற கூடாது. 12 மணிக்கு படப்பு வந்துடணும். 12 மணிக்கு பூசை கரெக்டா 11:30க்கு சரி படப்பு போடணும். 11:45 என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பணும். அனுப்புதேன். 12 மணிக்கு வருவேன்ப்பா. சரி. எனக்கு நேரம் தவறாம ஒரு நிமிஷம் கூட தராம பூசை பண்ணு. கரெக்டா 12 மணிக்கு எடுத்துறணும். சுட பூசாரி கரெக்டா நிக்க சொல்லு. நீ நிப்பாரு. தப்பு பேராம் சரியா? பொறுத்த நிப்பாரு என்று சொல்லி கோபப்படாத. மாயா ஆண்டி சொடல எனக்கு கோவில் போட்டு கொடை கொடுத்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன். அம்மா அப்படி என்று கேட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் நாள் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து சரி முதல்ல பீடம் போடணும். பீடம் போடணும் என்று சொல்லி பீடம் எப்படி பீடம் போடணும் உனக்கு முதல்ல போட்டாரு. சரி 1.5 அடிக்கு போட்டாரு. 1.5 அடிக்கு பீடம் போட்டது பெருசு இல்ல. இவ்வளவுதான் இருக்கும் பீடம். பேருந்த மிதிச்சு தள்ளி எனக்கு எப்படி போட சொன்னேன்? எப்படி போட? 8ஆவது பீடம் போடுப்பா என்று சொல்லி மாயாண்டி கேட்ட பொழுது கேட்கும் பொழுது 8ஆவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி கோச்சியில கலச வைத்து கோச்சினாலே ஆரம் சாத்தி அப்போ பேச்சி மகே சொடலை கீட்டா பேச்சி மகே சொடலை கீட்டா பவுசுடனே ஏது செய்வா பேச்சி மகே சொடலை கீட்டா பேச்சி மகே சொடலை கீட்டா பவுசுடனே ஏது செய்வா. எட்டாவது பீடம் போட்டாச்சு. பீடம் மட்டும் போதுமா? ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஓ, ஏணி வச்சு பின்னால போய் மாலை சாத்தணும். சரி. மூஞ்சிக்கு பின்னால நின்னு மாலை சாத்தாத. உச்சியில என்ன வைக்கணும்? உச்சியில என்ன வைக்கணும்? கலசம் வைப்பா. ஓ, கலசம் வைக்கணும். விளக்கமா சொன்னதான் தெரியுமா? எனக்கு எந்த நேரமும் குளுகுளுன்னு இருக்கணும். ஓஹோ, அதனால தான் கலசம் வச்சுக்கிட்டு. மாயாண்டி எங்க கோயில் கூட கேட்க போய்த்தா. சரி. இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆமா அமையா. ஆமா சரி. அப்படி உச்சியில கலசம் வைத்து குச்சினால ஆரம் சாத்தி ஆரம் சாய்த்து பீடம் போட்டாச்சு. யாருக்கெல்லாம்? முண்டனுக்கு ஒரு பீடம். மாயாண்டிக்கு ஒரு பீடம். பேச்சி சும்மா இருப்பாளா? அவன் பேச்சம்மைக்கு பக்கத்துல ஒரு குட்டி பீடத்தை போட்டு அப்ப பேச்சி அம்மாளுக்கு ஒரு பீடம் போட்டு மண்ணால பீடம் போட்டு மாயாண்டி சொடலைன்னு பேர் வைக்க வெங்கலத்தால் பீடம் போட்டு வேண்டுமில்ல சொடலை சரி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து பீடம் போட்டப்பா. எனக்கு வியாழக்கிழமை என்ன வேணும்? உனக்கு வியாழக்கிழமை என்னையா வேணும்? என்னப்பா வேணும்? சொல்லுத்தா கேளுத்தா சத்தமா கேளுத்தாரேன். அப்போ வார்த்தார் மாயாண்டி ஐயா என்ன பார்வதி அம்மா சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்ற? ஆண்டவா பகவானே பார்வதி நம்ம பிள்ளைக்கு கோயில் போட்டு கொடுக்கும். சரி. எங்க அண்ணன் இல்லாம
இல்லாம கதை நடக்குமா? அண்ணன் இல்லாம கதை நடக்கவே கூடாது. பார்வதிக்கு அண்ணன் தான் கண்ணு. சரி. அண்ணன் இருக்கு இடம் அயோத்தி. அயோத்தின்னு இருப்பா பார்வதி. சரி. அப்ப பார்த்தா பார்வதி பார்வதி எங்க அண்ணனை அழைக்கணும். ஆமா எங்க? ஆமா கோவில் கொடைக்கு. ஆமா அந்த கோயில் கொடைக்கு அண்ணன் இல்லாம கதை நடக்கவே நடக்காதுல்ல என்று சொல்லி பார்வதி அம்மா கேட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கோபால கண்ணனை என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறாரு? அழைக்கின்றார். ஸ்ரீராம ஸ்ரீராம அயோத்திய ஆடராமா கோசலையால் பெற்ற பிள்ளை ராமா சிவனி மார்வழி தூயவரே வாருமையா நச்சரவில் வள்ளி கொண்டே நச்சரவில் வள்ளி கொண்டே நாராயணா வள்ளி கொண்டே வள்ளி கொண்டே நாராயணா வாருமையா. அப்ப வைகுண்ட லோகத்துல இருக்காரு பாத்தீங்களா? ஆமா பெருமாள். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். என் பெருமாள் கோபால கண்ணன் அழைச்சு சரி ஏ கண்ணா என்ன என்ன பரமசிவன் எப்படி போய் நிக்காரு? அத்தா என்ன எப்படி நிக்காரு? பரமசிவன் காவி வேஷ்டியும் கையில காப்பு கட்டி கையில காப்பு கட்டி இருக்கிறாரு. எதுக்கு காப்பு? சொல்லுது சொடலைக்கு கொடை கொடுக்கணும் விரதம் இருக்கணும் சிவன் காப்பு கட்டி இருக்காரு. ஆமா ஆமா என் பெருமாள் மாயவன் பார்த்தாரு. ஐயா என்ன நேரம் பண்டாரம் பரதேசி மாதிரி வருவீல இன்னைக்கு காப்பு கட்டி வந்திருக்கீங்க. காப்பு கட்டி காவி உடையோட வந்திருக்கீல காரணம் என்ன? அது சொடலைக்கு பீடம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சரி. அது பக்கத்துல பச்சை படப்பு பச்சை சாத்தி எனக்கு ஒரு பீடம் போட்டா வருவேன். எனக்கு ஒரு பீடம் போட்டேன்னு சொன்னா நான் அந்த கோயில் கூடையில வந்து பங்கேற்கேன். சரியா? சந்தோஷம். போடுவீங்களா? நீ சொன்னபடிக்கே போடுதேன் பெருமாள். சரின்னு சொல்லி சரி ஆண்டவன் சம்மதிச்சு. ஆமா அப்ப என் பெருமாள் கோபால கண்ணு மாயவன் கண்ணு அங்கிருந்து பயணமாகி ராம பெருமாளோ கடல் தான் கடந்து வீரமையேகி வரா கைலாச வந்தலவோ அன்ன வீரம் ஏது செய்வா அப்ப ஆண்டவன் சொன்ன சொல்படிக்கு பெருமாள் எங்க வந்தாரு? எங்க வருகிறாரம்மா? கைலாசத்துல கோவில் கொடையில வந்து நிக்காரு. கைலாசத்துல கோயில் கொடையில வந்து பங்கேற்றாரு. மாயாண்டி பக்கத்துல எனக்கு ஒரு பீடத்தை போடு. போட்டாச்சு பச்சை படப்பு போட்டு பச்சை மாலை சாத்தணும். அதுக்கு மாயாண்டி சம்மதிச்சிட்டாரு. எப்ப மாயாண்டி பக்கத்துல பீடம் கிடைக்கணும்னு சும்மாவதாயி அவர் சம்மதிக்கணும்ல? ஆமா கண்டிப்பா சம்மதிக்கணும்ல. பெருமாளுக்கு சம்மதம் கொடுத்தாச்சு. சரி ஆக இருப்பதனால பச்சை படப்பு போட்டு பச்சை மாலை சாத்தியதால அவருக்கு பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயர். பச்சாத்தி மாடன் ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயர் கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில என்ன கோவில் உடையில எனக்கு ஒரு வில்லு பாட்டு வையம்பா. இத கண்டிப்பா வில்லு பாட்டு இருந்தா ஒரு 4 சனம் வரும். ஆமா வருமா? 4 சனம் வந்து இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு வில்லு பாட்டு வச்சோம்னு சொன்னா 4 பேர் பாப்பாங்க. அதனால வைக்கணும்ல ஐயா. சரி அப்படி என்று ஒரு ஊர் நாட்டுல அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி ஒரு வில்லுக்கு இல்லு ஒரு ஆட்டங்கிட்டம் ஒரு வில்லுக்கு இல்லு ஒரு மேளங்கீழம் ஒரு கோயில் கடை கூட ஒரு கோயில் கூட கீழ் கூட. அப்ப மாயாண்டி சொடலை என்று வில்லுப்பாட்டு கேட்ட பொழுது என் பெருமாள் கோபால கண்ணனை வில்லு பாடணும்னு சொல்லுறாங்க. சரி கதை எழுதின சித்திரபுத்திர நயினாரு. அப்ப அங்க கைலாசத்துல யாரெல்லாம் வில்லு பாட்டு பாடுனா தெரியுமா? யாரமா பாடுகின்ற யாரும் கதை எழுத ஆராயுடன் வில்படிக்க கம்படிக்க ஆரதரும் தாளம் போட படிய கைலாசத்தே இசையும் பாடினாரே படிய கைலாசத்தே அப்படி அந்த கைலாச வாசலில சரி மாயாண்டி சொடலைக்கு ஆமா வில்லு பாட்டு பாடணும்னு சொல்லி சரி கதை எழுதுனது யாரு தெரியுமா? கதை எழுதுனது யாரம்மா? அவர்தான் சித்திரபுத்திர நயினார். ஓ சித்திரபுத்திர நயினாரே கதை எழுதுறாரு. அவர்தான் வில்லு பாட்டு கதை எழுதி இருக்காரு. சரி வில்லு படிச்சது யாரு? இந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொன்ன காரணம் யாரப்பா? நாராயணன். ஓ நாராயணன் என் பெருமாள். மருமவனுக்கு சரி யார் வில்லு படிக்க? மாமா வில்லு படிக்க மருமகன் ஜாமியார் அருமையா இருக்கும். நல்லா இருக்கும்லையா? சொடலைக்கு பெருமாள் வில்லு படிக்காரு. சரி அவர் அங்க பாட போய் தான் இன்னைக்கு நம்மளும் ஊரா வில்லு தூக்கிட்டு சுத்துறோம். ஆமாவா? ஆமாம்மா. வில்லு யார்
யார் வில்லு? யார் வில்லு? ஸ்ரீராமருடைய வில்லு. சரி. 9 மணி நவக்கிரகங்கள். 9 நவக்கிரகங்கள். ஆமா. இந்த இது என்னது? கயிறு. வடம். ஆதிசேடனை வடமா ஆக்கியிருக்காங்க. அப்பதான் பார்த்தார். ஆமா. முருகன் தான் கம்படிச்சிருக்காரு. சரி. யாரு? வேல் முருகன் வளம்பாடி கம்படிச்சிருக்காரு. இப்படி சேர்ந்து வில்லிசை பாடி முடித்து விட்டு கைலாசத்துல சாமி ஆடுதாங்க. சிவன் மேல் சுடல, பார்வதி மேல் பேச்சு. பேச்சியம் வியாழக்கிழமை கொடை முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை மதிய கொடையில பலி வேணும்னு சொன்ன பொழுது சூளாடு ஒரு வரனே, பன்றி மறுவரணே, ஆடு ஒரு வரனே, பாடு பன்றி மறுவரணே, மாறி ஒரு வரனே, மாறி ஒரு வரனே, பன்றி மறுவரணே, மாறி ஒரு வரனே, மாறி ஒரு வரனே, மூட்டி மறுவரணே. மாயாண்டி சுடலைக்கு சரி வெள்ளிக்கிழமை மதிய கொடையில அவருக்கு பலி போட்டு கொடுக்காங்க. சூளாடு சூளுப்பன்றி, பாலாடு பாலு பன்றி. ஆமா, பாலாடு பாலு பன்றி, கருங்கடா. சரி. கருத்த சேவல். ஆமா, செங்குடா செஞ்சேவல். கண்ணு முழியாத பன்னிக்குட்டி. ஆமா, கண்ணு முழியாத பன்னிக்குட்டி காவு கொடுக்கணும் சுடலைக்கு. அப்பா எனக்கு இந்த பலிலாம் வேண்டாம். சரி, எனக்கு நரபலி வேணும். ஆமா, நரபலி வேணும்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி மாயாண்டி கேட்காரு. சரி. அப்ப பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா. ஒரு தெற்ப பிள்ளை நரபலி கேட்ட பொழுது ஆண்டவன் சிவபெருமான் நற்பப்புள்ளை எடுத்து மந்திரத்தை ஜெபித்தார். மந்திரத்தை சொல்லுகின்றார். மணிமகடத்தோடு பிறந்தான் கனியாப்பிள்ளை. அவன் தான் கனியாப்பிள்ளை. கனியாருடைய கையை வெட்டி காரி ரத்தம் பறிகொடுத்து நாக்கை எடுத்து நரபலி கொடுத்தார். அவன் நாக்கை எடுத்து நரபலி கொடுக்கிற மாயாண்டி சுடலைக்கு ஓடியது அப்பன் மாயாண்டி கிருபையால. நரபலி கொடுத்த பொழுது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுப்பா. கிட்டத்தட்ட நெருங்கிட்டு கருக்கலில் அவருக்கு ஒரு பச்சை படப்பு போடணும். பச்சை படப்பு போடணும். கருக்கல் நேரத்துல பாக்கு பழ வகைகள் எல்லாம் போட்டு அதாவது என்ன பழ வகைகள் எல்லாம் போட்டாச்சு. சரி. அப்ப மாயாண்டி சுடலைக்கு 11:30க்கு அவர் என்ன கேட்காரு? 11:30க்கு என்னதான் வேணும்? அசைவ படக்கு கேட்காரு. அசைவ படப்பு போகணும். அசைவ படப்பு என்ன போடுறாங்க? என்னமா போடுறாங்க? அரிசி பொங்கி, அரிசி பொங்கி, வடப்பதான போட்டு கோழி கறி சமைத்து, அரிசி சாத பொங்கி, கோழி கறி சமைத்து, கோழி கறி சமைத்து, அரிசி சாத பொங்கி, கோழி கறி சமைத்து, கோழி கறி சமைத்து, கோழி கறி சமைத்து, அரிசி சாத பொங்கி, பச்சை முட்டை 11, அச்ச முட்டை 61, சாராயோ சாராயோ மாயாண்டிக்கு படப்பு போட வேண்டும் என்று ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பாய் போட்டு. ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா இருக்கணும். முட்டை கோழி கறி சமைத்து முனி அரிசி சாதம் பொங்கி. முனி அரிசி சாதம் பொங்கி. கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி. அடேகப்பா. பச்சை முட்டை 11. பச்சை முட்டை 11. அவிச்ச முட்டை 61. அடேகப்பா. அவருக்கு குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள். குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் இருக்கா? அப்ப மாயாண்டி சுடலைக்கு படப்பு போட்டு 11:45 அவரை சுடுகாட்டுக்கு அனுப்பணும். சரி அப்படின்னு சொல்லி சுடுகாட்டுக்கு அனுப்பணும். நல்ல வேலையாச்சு சொடல ஐயா, சொடல ஐயா, மவன சொடல சொடலையாடு நேரமாச்சு, சொடல ஐயா, நல்ல வேலையா
அப்பா பூ சுடல